அவங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பான ஒரு மன வாழ்க்கை. அவங்க அழுகாங்க, நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய சாக்கு. 2 தடவை அபார்ஷனுக்கு இது பண்ண வச்சாரு, அடித்தாரு. 2 தடவை அபார்ஷன் ஆச்சு அவங்க சிஸ்டர் மூலிமா வந்து ஜாதகம் பார்க்க இது எந்த வருஷம் நடந்தது? 23 ஜாதகத்தை காட்டுறாங்க. இது வந்து இருக்குதுங்க, அலைன்ஸ் மாதிரி வந்து இருக்குது. ஓ, அலைன்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்களா? அலைன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. அதனால மாதம்பட்டி ரங்கராஜன் ரங்கராஜன் மட்டும் மொட்டையா ரங்கராஜன்ற பேர் ரொம்ப டேஞ்சரான பிளே பாய் விளையாடக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. பிறப்பு பகுதி பின்னாடி சைடு, அப்போ அது உள்ளங்கை மணிக்கட்டு, இந்த பகுதியில் மச்சம் இருக்கும். 2 கை 2 காலே இல்லாமல் நின்றுந்தாலும் கூட அவனுக்கு இன்னொரு தொடர்பு பழக்கம் ஏற்படும். அப்போ பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. வீக்கு கதை. இப்போ கதை கேட்டால் உங்களோட ஸ்டைல் ஆஃப் இதே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்தது 23லயே நடந்துருச்சு, டிசம்பர்லயே நடந்துச்சு. 24, 25 தான் வெடிக்குது. ஜாய்க்கு நிறைய பேர் பெண்கள் வந்து மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. 2 தடவை கலக்கி விட்டுருப்பாங்களே, 3வது தடவை உன்னை கழட்டி விட்டு போறாங்க. அப்ப ஜாய் வந்து 2வது மனைவி கிடையாது. அப்போ அதற்கு முன்னாடி நிறைய பேர் கூட தொடர்பு இருந்தது. 2வது மனைவி தாலி கட்டினது ஜாயா. 1 வருஷம் 1.5 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. தப்பானவன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்கலாம், நீ தப்பானவன் நிரூபிச்சுக்கலாம். இப்போ போய் தப்புன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய அநியாயம். இது மெயின் காரணம், அந்த குழந்தையை கலைக்க சொல்லி அந்த அவர் நின்னாரு, கலைக்க மாட்டேன்னு நின்னாங்க. அதில் தான் பயங்கரமாக வெடிச்சிருக்குது, ஈகோ கிளம்பி. அந்த குழந்தை வெளியில் வர அன்னைக்கு ஆகாத நட்சத்திரம் கூட இருக்கலாம். அவன் இவனுக்கு பிறந்ததே இல்லைன்னு சொல்லி இந்த சொந்த பந்தம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே உயிச்சு வச்ச மாதிரி அடிச்சு தூக்குன மாதிரி வருவாங்க. அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாதம்பட்டியோட ஸ்லாங்கு, மாதம்பட்டியோட நடவடிக்கை, மாதம்பட்டி உயிச்சு வச்ச மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆரர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் பொன்முடி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டாவோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 மாசமா வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் நான் ஒரு சில வீடியோவில் பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அப்பயே வந்து ஜாய் கிறிஸ்டாட்ட வந்து இதெல்லாமே நான் சொல்லியிருந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன, உங்களுக்கும் ஜாய் கிறிஸ்டாவுக்குமான பழக்கம்ன்றது எப்போ ஆரம்பிச்சது? எவ்வளோ ஆண்டுகால பழக்கம் அது? நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகுறேன், ஜோசின்னு சொல்லி. ஜாயோட சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி, இவங்க ஸ்ட்ரெயிட்டாவெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணல. ஜாய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணல, அவங்க அக்கா பண்ண வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. நான் ஃபோனில் தான் அப்பாயின்மெண்ட்டு, இல்லை நேரடியாக பார்க்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கும்போது அவங்க சிஸ்டர் மூலிமா வந்து ஜாதகம் பார்க்க இது பண்ணாங்க. அவங்க ஃபோன் நம்பரே நம்மளுக்கு தரல. 2 hours ஜாதகம் பார்த்தேன். எந்த வருஷம் நடந்தது? 23, 2023. நிறைய விஷயங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, கண்ணால் கலங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட அந்த அவங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பான ஒரு மன வாழ்க்கை. அந்த கடைசி நம்ம ஜாதகமே முடிச்சிட்டோம், ஆனால் அழுகையை நிறுத்த முடியலனால அவங்க அழுகாங்க. சோசியல் மீடியாவில் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் அது தாங்க முடியாமல் தான் இதை சொல்கிறேன். அப்போது அவங்களோட ஜாதகத்தில் எல்லாம் பெரிய தோஷம் இருக்குது. அவங்க அம்மா பற்றி சொல்லும்போது, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஆகு தோஷம், உங்கள் அம்மாவையே அடித்து வைக்கணும், இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் வந்துருக்கணும், கேன்சர் வரணும், இல்லைன்னா எதோ கண் ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும்னா பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கண் இல்லை. அவங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜாய் கிறிஸ்டாவோட ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி இல்லை. எப்பவுமே நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை தோஷம் உடையாமல் நீங்கள் 2வது கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் மீண்டும் பிரச்சனையில் மாட்டுவீங்க, மிகப்பெரிய சிக்கலில் மாட்டுவீங்க. உங்கள் ஜாதகம் வெளியில் என்னோட 2வது மனைவி அப்படின்னு என் மனைவின்னு சொல்லி நீங்கள் நிற்க முடியாது. ஒரு பேக் ஷேடோவோட தான் நிற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. வெளிப்படையாவே 2வது மனைவின்னு தெரியாம தான் உங்களோட பேக்கான வாழ்க்கை தான். அப்படியே ஓப்பனாகவே சொன்னேன். அவங்க 1 நிமிஷம் ஸ்டன் ஆனாங்க. நான் சொன்னக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்கிறோமில்ல, அப்போது அவங்க நான் பயந்துட்டேன். சொல்லிவிட்டு நான் ஒரு செகண்ட் என்ன பண்ணேன், அப்படியே நிறுத்திட்டேன். ஏன்னா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும், பின்னாடி தான் இருக்கும், முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். சொல்கிறதுக்கு ஒரு கிளைண்ட்டு முன்னாடி பணம் கட்டினாங்க, அவங்க முன்னாடியே உங்கள் மன வாழ்க்கை வந்து சரியிருக்காது. நீங்கள் வந்து ஒரு பேக் வாழ்க்கை தான் வாழ முடியும், ஃப்ரண்ட் வாழ்க்கை வாழ முடியாது.
அப்படின்னு சொல்லும்போது அங்கே எனக்கு என்ன அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்தாங்கல்ல, அந்த பார்வை இன்னும் எனக்கு இருக்குது. கோபமாக பார்த்தாங்க. அப்போது சரிங்க சார் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதகத்தை காட்டுறாங்க. இந்த ஜாதகம் ஆமாம், இன்னொரு ஜாதகம் இது வந்து இருக்குதுங்க, அலைன்ஸ் மாதிரி வந்து இருக்குது. இது டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்னோட லைஃப்பை நான் பார்க்கணும், இதுக்காக நீங்கள் பண்ண முடியும். நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதான் மேடம் இது ஆகும். அலைன்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்களா? அலைன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. எப்பவுமே வந்து யாரும் யாரோடதும் காட்ட மாட்டாங்கல்ல, அலைன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. நான் எப்பவுமே அதில் மாதம்பட்டி ரங்கராஜன்லாம் இருக்குது. ரங்கராஜன் மொட்டையா ரங்கராஜன்ற பேர் இருந்தது. ஆனால் மாதம்பட்டின்னு அடைமொழி கிடையாது, பொருத்தம் பார்க்க சொன்னாங்க. நான் சொன்னேன் விருச்சிக ராசி ரொம்ப டான்ஸானவங்க, வந்து ஒரு மாதிரியான ப்ளே பாய் விளையாடக்கூடிய ஒரு ஆளுகளாக இருப்பாங்க. இவருக்கே கல்யாணத்தில் மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது, இவரே முதல் தோசை கழிக்கணும். அது இல்லாமல் இந்த லக்னத்துக்கு வந்து நிறையா பெண்களுடன் தொடர்பு இல்லை, இவருக்கு ஸ்டெடியான மைண்டு இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சிரிச்சாங்க. அப்போ போயிட்டாங்க. மறுபடியும் 6 மாதம் 8 மாதம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கால் பண்ணுறாங்க, அந்த ஜாதகத்தை மறுபடியும் பாருங்க. எப்பவுமே நான் எனக்கு அனுப்புனது எல்லாமே என்னோடய ஃபோனில் எப்பவுமே இருக்கும், அழிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களாம் என்னோடய கிளைண்ட்ஸ். அப்போது மீண்டும் கேட்குறாங்க இது செட் ஆகுங்களா? அது எப்போ கேட்டாங்க? ஒரு 3-4 மாதம் கழிச்சு. இப்போதான்? இப்போ கிடையாது, அப்போவே 3-4 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில் கேட்காங்க. கேட்டோன்னு நான் சொல்கிறேன் எப்போ இருந்தாலும் 2 பேர் கோயிலுக்கு போகாமல் எதுவும் பண்ணாமல் டைவர்ஸ் ஆகிடுச்சிங்களான்னு கேட்குறேன். ஆயிடுச்சு. மிகப்பெரிய சாக்கு. என்னங்க 6 மாதத்தில் எப்படிங்க ஆகணும்? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அவங்களே போய் நீ வந்து சமாதானமாக எழுதி கொடுத்துட்டு வந்துடு. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டிங்கனால அது 2 வருஷம் 3 வருஷம் இழுக்கும். நீ வந்து என்ன பண்ணுற, அது பிசு இருக்குதான். இப்போ நாம் போய் எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒரு பொண்ணை எழுதி கொடுத்தாங்கன்னா இமிடியேட்டாக 6 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஜீவனாம்சம் எதுவுமே கேட்கல, அந்த பையனுக்கு எதுவும் கேட்கல, அப்படியெல்லாம் சொன்னோன்னே நான் வந்து அப்படி எழுதி கொடுத்துட்டேங்கன்னு. ஏங்க எதுவுமே கேட்காம எப்படிங்க அப்படிங்கும்போது தான் அப்போ தான் உடைக்காங்க. அந்த ஜாதகமே மாதம்பட்டியோடது. மாதம்பட்டினா யாருன்னு கேட்க உடனே ஒரு இது அனுப்புவாங்க, மாதம்பட்டி ரங்கராஜனா யாருன்னு அந்த இன்ஸ்டாகிராமில் ஒன்று அனுப்புவாங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம இது நான் பார்த்துருக்கேன். மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது எனக்கு வந்து நான் சோசியல் மீடியாவில் அவ்வளோக்கா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்தது தான் பார்ப்பேன். அப்போ மாதம்பட்டி ரங்கராஜுங்க இவ்வளோ ஃபேமஸ், இது நான் பார்த்துருக்கேன்னு நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமில் வந்து இது தான் மாதம்பட்டி ரங்கராஜா பயங்கர ஹாப்பியானேன். ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆல்ரெடி இருக்குது, டைவர்ஸ் எல்லாம் ஆகிடுச்சான்னு கேட்கும்போது ஆகன்னு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. நம்பி தான் நம்ம இது பண்ணுறோம். ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே இது வந்து ஃபினிஷ் ஆகிடும், அவங்க முழுமையாக வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் போயிட்டு இருக்குது, அதனால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணுது. கல்யாணம் இல்லாமல் வாழ்ந்தால் அது மிகப்பெரிய தப்பாயிடும். அவங்களோட பிரச்சனை என்னென்னா கல்யாணம் இல்லாமல் தனியாக 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது வந்து அது இது கிடையாது, அதனால் அது வந்து தப்பு அப்படின்னு என்கிட்டயே அது நான் எதுக்காக இது வருது அப்படின்னா, நான் பேக் சைடு வாழ்க்கை. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அப்படியே இதானாலும் ரொம்ப வெளியிலலாம் காமிக்க மாட்டார், ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கூட தான் காமிப்பாருன்னு நான் நினச்சிட்டேன். அவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம், அதனால் அஷ்டம சனி வேறு வரப்போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எப்போ சொல்கிறேன்னா இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் சொல்கிறேன். இப்போ கடந்த மார்ச் ஏப்ரல்லே சொல்கிறேன். அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், சொல்கிறேன், இவங்ககிட்டையும் மெசேஜ் போடுறேன். இவங்க புது நம்பர் மாற்றணுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன், நான் நம்பர் மாற்றிட்டேன், இதுதான் என்னோடய நம்பர் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த வருஷம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லும்போது நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய சாக்கு. ஒரு 20 நாள் ஆச்சு, ஃபோன் எடுக்கலை, கால் பண்ண வீட்டுக்கு வரல, அது எங்கேயாவது போய்ப்பான்னு அது அப்படி வாய்ப்பே இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம், எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வருவார், சொல்லாமல் இல்லாமல் போனபோது இன்னும் வரல அப்படின்னு மாதிரி. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன நடந்தது சொல்லுங்கும்போது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறையா இப்போ சொல்லலாம். அப்போ நான் சொல்லாமல் இருந்தேன். 2 தடவை அபாசன் இது பண்ண வச்சார், அடித்தார்,
ஆனாலும் தாங்கிக்கிட்டேன். கணவன் அடிக்கிறது சகஜம் தான் அப்படின்னு 2 தடவை அபார்ஷன் ஆச்சு அவங்களுக்கு. அப்படி பண்ணி அவங்க இப்போ 3 தடவை வெளியில் சொல்கிறாங்க. எங்கிட்ட சொல்லும்போது 2 தடவை என்னாங்க. இப்போ 3வது தடவை ஆனதெல்லாம் எங்கிட்ட கேட்டுக்கல, சொல்லிக்கல. ஆனால் 3 தடவை ஆகிருக்கும். ஆனால் எங்கிட்டே சொல்லும்போது 2 தடவை ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஆபாசன் பண்ண சொல்லி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ நீங்கள் டைம் சரியில்லைன்னு சொன்னீங்களோ அதுலேருந்து 1 மாதத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் சமாளிச்சுட்டே இருந்தேன். எண்ட் ஆஃப் த டே வந்து டாக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் கலைச்சா உங்கள் உடம்பு கெட்டுரும், உங்களுக்கு ஆபத்தை ஏற்படணும். இவர் கூலாக சொல்கிறார், கலைக்க சொல்கிறாரு, என்ன அது முடியாது அப்படின்னு சொன்னார். ஜாதக ரீதியாகவே எப்படின்னா ராகு ஒருத்தனுக்கு தோஷம் பெற்றிருந்தார். இப்போ அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய தோஷம், கலைக்க சொல்லியே ஆகணும்னு நின்று அது போராடி வெளியில் வருது. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஜாதகம் பெருசாக தான் பேசப்படும். இப்போ டிசம்பர் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை வெளியில் வர அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமோ ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான நட்சத்திரமோ அப்பனைக்கே ஆகாத நட்சத்திரம் கூட இருக்கலாம். சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே முழுக்க முழுக்க உரிச்சு வச்சு யார் இந்த உலகத்தில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கண்ட இதில் என்னோட அனுபவத்துலேயும் செகண்ட் ஒய்ஃப் பிரச்சனை எல்லா சில பேர்த்துக்கு வரும். செகண்ட் ஒய்ஃப் அவன் அன்ஃபிட்னு சொல்லுவாங்க, அவன் இவனுக்கு பிறந்ததே இல்லைன்னு சொல்லி அந்த சொந்த பந்தம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் மாதம்பட்டிக்கு சொல்லலை, கங்கராஜுக்கு சொல்லலை, சில எல்லாம் எத்தனையோ ஜாதகத்தில். எங்கள் அம்மாவுக்கு கூட நடந்துருக்குது. எங்கள் அம்மா செகண்ட் ஒய்ஃப் சன், நான் செகண்ட் ஒய்ஃப் சன், நான் எங்கள் அப்பனுக்கு தகுதி இல்லாமன்னு என்னோட முதல் தாரத்த பசங்களாம் பேசுகிறாங்க. ஆனால் விதி எங்கள் அப்பன் சொன்ன மாதிரி நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 5 பேர் தான் பார்க்கல. அப்படியே உயிச்சு வச்ச மாதிரி அடிச்சு தூக்குன மாதிரி வருவான். அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாதம்பட்டியோட ஸ்லாங்கு, மாதம்பட்டியோட நடவடிக்கை, மாதம்பட்டி உயிச்சு வச்ச மாதிரி தான் வரணும். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுச்சுன்னா கலங்கப்பட வச்சது அந்த குழந்தை. ஏன் நானே ஒரு எடுத்துக்காட்டு, எங்க அம்மாவுக்கு இதே பிரச்சனை தான். இந்த சினிமாக்கான எல்லாருமே பிளான் பண்ணி தூக்குவாங்க. மற்றதுலையும் இருக்குது, இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏமாற்றி 2வது கல்யாணம் பண்ணுறது. எங்கள் அம்மா கொஞ்சம் வசதி இதே மாதிரி தான். அங்கே ஏமாற்றப்பட்ட எல்லாருமே அவங்க குழந்தையெல்லாம் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு பிறக்கலைன்னு சொல்கிறாங்களோ கரெக்டாக அவனமாகவே வந்து நிற்கும். இதுதான் விதி. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஒரு புகைப்படம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க தோசைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்காம எந்த ஒரு இதில் இறங்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லி. ஆனால் கல்யாணம் நடந்தது 23லயே நடந்துருச்சு, டிசம்பர்லேயே நடந்துருச்சு. 2023 நடந்துருச்சு. 24, 25 தான் வெடிக்குது. 2 தடவை 3 தடவை சொல்கிறாங்களா, 2 தடவை அபாசுன்னா அப்போ 23லயே நடந்துருச்சு. இது என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அந்த 2 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கணவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க. 2 பேருமே உண்மையாக இருந்திருக்காங்க. 2 ஃபோனும் யாரும் வந்து ஒளிமுகமாக வச்சுக்கல. அந்த 2 வருஷமும் ஜாய் வந்து திருட்டுத்தனமாக போய் ஃபோனில் ஒளிஞ்சு பார்க்கல, மாதம்பட்டியும் ஒளிஞ்சு போய் பண்ணல. இது இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இருந்தோ தப்பான கால் வரல. இவரை பற்றி ஒரு மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா ஜாய்க்கு தான் வரும், காமிக்கும். அந்த அவர்கிட்ட போய் காட்டும், உன்னை பற்றி ஒரு பொண்ணு சொல்லுது பாரு அப்படி, அது பிளாக் பண்ணிவிடு, நம்மளை 2 பெருக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் சொல்லியிருக்க. இப்போ என்ன ஆகுது, இவங்க அப்படியெல்லாம் நம்பினவங்க இவங்க தப்பானவங்களாக இருந்தால் அன்றைக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்களே. அப்போவே வந்து இவங்க தப்பானவன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்கலாம், நீ தப்பானவன்னு நிரூபிச்சுக்கலாம். இப்போ போய் தப்புன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய அநியாயம். இதுக்கு மெயின் காரணம் அந்த குழந்தையை கலைக்க சொல்லி அவர் நின்னார், ரங்கராஜ் சார் நின்னார். இவங்க கலைக்க மாட்டேன்னு நின்னாங்க. அதில் தான் பயங்கரமாக வெடிச்சிருக்குது, ஈகோ கிளம்பிக்குது. மாதம்பட்டி வந்து ஜாயை வந்து இப்போ கரம் குடிக்கும்போது யார்கிட்டையுமே ஐடியா கேட்க கிடையாது. இந்த பொண்ணாவது ஜாதகம் பார்த்த ஒத்து வருவானான்னு கேட்டிருக்குது. அவர் வந்து அது கூட கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஐடியா கேட்டால் தப்பாக தானே போகும். இப்போ கூட கேஸும் கூட கோர்ட்டும் கூட திருப்பி அந்த 12 கோடி நஷ்டமாச்சுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி நஷ்டமாச்சுன்னு கணக்கு காட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு மொக்கையான ஒரு கேஸு.
அப்போ நாளைக்கு இந்த குழந்தை இவோட தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜீன் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க என்ன வேணும் குழப்பம் ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையான மறுபடியும் இவங்க போகாங்கன்னா உண்மையான டெஸ்ட் வெளியில் வந்துடும். ஆனால் அந்த முதல்ல ஒரு குழப்பம் தருவாங்கல்ல, இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு ஒரு தப்பான ஒரு கிரிமினல் வக்கீல் தான் தப்பான ஐடியா கொடுப்பாங்க. அவங்க ஒய்ஃபே வக்கீல் தானே, அது 2 பக்கம் தப்பு, அதில் அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா, ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. இது வெளியில் சொல்லியாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, பெண்கள் விஷயத்துல மாதமணி ரங்கராஜ் அவர்கள் எப்படி இருந்தா அந்த ஜாதகத்தை பார்க்குற வரைக்கும்? பொதுவாக விருச்சிக ராசிக்குங்க ஒவ்வொரு ராசிக்கு சில மச்சங்கள் சொல்கிறேன். அதில் விருச்சிக ராசிக்கு ஜட்டி போடுற பகுதி, பிறப்பு பகுதி பின்னாடி சைடு, அப்போ அது உள்ளங்கை மணிக்கட்டு, இந்த பகுதியில் மச்சம் இருக்கணும். யாருக்கெல்லாம் 2 கை 2 காலே இல்லாமல் நின்று இருந்தாலும் கூட அவனுக்கு இன்னொரு தொடர்பு பழக்கம் ஏற்படும். விருச்சிக ராசி விருச்சிகள் இருக்கணும். இன்னும் ஓவராக அவங்க திருட்டுத்தனமாக செயல்படுவோம். இப்போ பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. வீக்கு கதை. இப்போ கதை கேட்டால் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இதே பார்த்தீங்கன்னா, ஜாய்க்கு நிறைய பேர் பெண்கள் வந்து மெசேஜெல்லாம் பண்ணும், 2 தடவை கலக்கி விட்டுருப்பாங்களே, 3வது தடவை உன்னை கழட்டி விட்டுரு போவாங்க அப்படின்னால மெசேஜ் வந்து தான். அப்போ ஜாய் வந்து 2வது மனைவி கிடையாது. அப்போ அதற்கு முன்னாடி நிறைய பேர் கூட தொடர்பு இருந்திருக்கு. தொடர்பு இருந்தது. 2வது மனைவி தாலி கட்டினது ஜாயா. அதாவது மனைவி பிரகாரம் தான் ஜாய் வந்து 2வது. ஆனா பெண்கள் வரிசையில வந்து ஜாய் எத்தனாவதோ என்ன ஏதுன்றது எங்க தெரிய வரல. சாதாரண இப்ப லாகன்ஸ் எடுத்துக்குவோம். நான் அவ ஒத்துக்கிட்டதையே சொல்றேன். அவ விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். சினிமாவுக்கு வந்து கொஞ்ச நாள் நான் ஜாதகம் பார்க்க இதே மேட்ரு சொல்றேன். இந்த மச்ச மேட்ரு அவ சாக்காக எந்த இடத்துல இருந்தாங்க கூட நீ பார்த்துட்டு சொன்னேன்னு சொல்லலாம். நீ சொன்னதே பயங்கரமான இடத்துல சொல்லியிருக்க, கை கொடுக்க உட்கார சொல்ற, அடுத்து சொல்லு, பிக்குள்ள இன்னொன்று ஏதாவது நடந்து சொல்லு, தாக 2ஆம் தாக ஒழிச்சு வச்சுருக்கணும் அப்படிங்க. உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்து வைக்கணும். ஒரு கல்யாணம் தான் உலகத்துக்கு தெரியணும், இன்னொரு கல்யாணம் தெரியவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் விசாரிச்சு பாருங்க. ஒத்துக்கிட்டாரு யாரு? ராகவாளர். பின்ன இது அவ வாயால் சொன்னது, காதால் கேட்டது. அன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இது இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சது சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ விருச்சிக ராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. வெளியிலே வராது பிரச்சனை. இப்போ நான் சொல்லியிருக்கேன், டைட்டில் போடலாம், சொல்லலாம். அப்போ இல்லைன்னு நிரூபிக்கவே முடியாது. என்கிட்ட சொன்னது சத்தியம், சிவன் மேலானே சத்தியம். ஸ்டைல்னு ஒரு படத்தை ஷூட்டிங் அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் சேரில் போட்டு உட்காந்து பேசும்போது, இதை நான் அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவரே கூப்பிட்டு பேசும்போது ஒத்துக்கிட்டது. எந்த இடம் என்ன வரைக்கும் சொல்ல முடியும். அந்த படத்தை ப்ரொடியூசர் நம்மளுக்கு வேலை பார்த்தவங்க தெரியும், ஊருக்கே தெரியும் வேலை பார்த்தது. பாலகிருஷ்ணன் தான், குண்டு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு மேனேஜர், அவருக்கு நான் அசிஸ்டண்டாக இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம். இப்படி விருச்சிக ராசிக்காங்க அத்தனை பேருமே. ஆனால் சொசைட்டிக்கு அவங்க யாரு? ஒரு பெரிய நாட்கள், பெரிய நடிகர்கள், பெரிய சமையல்காரர்கள் எல்லாமே இருக்கும். கடவுள் மாதிரி. இப்போ லாரன்ஸால் எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு, எவ்வளோ பேர்த்த இது பண்ணியிருக்காரு. பர்சனல் லைஃப்பை நான் பர்சனல் லைஃப்பாக அவங்க பிரச்சனை வெளியில் வரல, அதனால் சொல்லலை. எனக்கு தெரியும், அதனால் நான் சொன்னேன். இது ஒரு ஆளை காப்பாற்றுக்கு சொல்ல வேண்டிய சூழல். இப்போ விருச்சிகன்னா நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுமில்ல. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், உங்களுக்கு ஆல்ரெடி ஜாய் கிறிஸ்டலாவோட ஜாதகம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேபி இப்பயுமே உங்கள் கையில் ஜாய் கிறிஸ்டலாவோட ஜாதகம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஜாய் கிறிஸ்டலாவோட லைஃப் எப்படி இருக்க போகுது? ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா? இல்லை இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க. கோர்ட்டு தான் காப்பாற்றும். ஜான்வரி வாக்கில் ஒரு நல்ல செய்தி வரும். இது அப்படியே இழுக்கும். கோர்ட்டேன்னு சொல்லணும்னா அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் வரும். ஜாய்க்கு சாதகமாக தான் வரும். என்ன பண்ணாலும் ஜாய்க்கு சாதகமாக தான் வரும். அவங்க இதில் மொக்க வாங்குவாங்க. நிறைய செலவு, வீண் செலவு, வீணாக வேகணும் ஒருத்தன் சாப்பிட போவான். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி.